ஐயப்பன் பக்தர்கள் உண்மையிலே எப்பவுமே நம்ம இத்தனை தீபம் இருந்தாலும் ஐயப்பனை வாழ்நாளே இந்த கார்த்திகை மாதம்னாலே ஐயப்பன் கண்டிப்பா சாமி ரொம்ப சிறுசையா சக்தி ரொம்ப பெருசையா
உண்மையிலே இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் சேர்ந்து இந்த நாடகத்தை அவங்க என்ன வேணா நாடகம் வைக்காம இருக்கலாம், ஒரு கும்மி பாட்டை பாடிட்டு கூட 2 பேரும் வச்சு பச்சனை பாடிட்டு கூட இருக்கலாம். இந்த பனி காலத்திலையும் நமக்கெல்லாம் நாடக 10 கலைஞர் வந்து உழைக்கணும், நாடகம் நம்ம காசெல்லாம் வரி காசெல்லாம் வாங்கிட்டு போய் அவங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு இந்த ஐயப்பன் கிருபையில இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த ஐயப்பன் பக்தர்களுக்கும் ஐயப்பன் குருசாமி ஐயப்பன் மாலவட்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற இந்த பணியிலேயே ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் அவங்க வேணா வைக்கலாம். 5 லட்சம் ரூபாய் வந்து ஆடல் பாடல் வைக்கலாம். ஆமா அது நன்றி உள்ளது பைரவர். அவர் நன்றி உள்ள நாய், நான் நன்றி இல்லாத நாய். உண்மை ஐயா, அது வந்துரு போன தப்பு கிடையாது, நம்ம வந்ததுதான் தப்பு. ஏன்னா அது டெய்லி போயிட்டு வர இடம் அது ஒரு ரூமே இங்க உள்ளத. ஓ அப்படியா? அது ஒரு ரூம்ல நம்ம வந்து இருந்துக்கிட்டு சவுண்டா தானே வந்துட்டா அது வந்துட்டோம்னா அப்ப அவங்க கோவப்பட்டு பாப்பாங்க. ஆமா அவங்க பார்த்து கிடைக்கும். ஓ மாசமோ மார்கழி மாசம் கார்த்திகையில கொஞ்சம் கோர்வை முடிஞ்சு இப்ப மார்கழியில கொஞ்சம் கச்சா. அவங்க நேரமே கார்த்திகை மாசம் தானே ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறதுல ஓட்டேல ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு நேரம் தானே. இல்ல அவர் தப்பா சொல்லல. ஆமா வரப்போது இல்ல. அந்த நேரத்தெல்லாம் பார்த்தா வாழ்க்கை நமக்கு பெரிய லெவலா இருக்கு. எலெக்ஷன் வர நேரத்துல பார்த்தா அதுக்கு முன்னால ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வர மாட்டேன். அடுத்த மாசம் எலெக்ஷன்னா இப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அக்கா காரியமாக்கா நீ இல்லைன்னா ஆமா அண்ணே அண்ணே முடியாது நான் இல்லைன்னா எனக்கு விசுவாசியா இருக்க முடியாது. யார் சுப்பிரமணியா? ஓட்டு வாங்குறதுக்கா பிளான் ஆறு முடியாம இருப்பேன். ஓயாம மிச்சம் பாக்கி வாங்கி போறது பெட்ல போய் பாக்குறது பெட்ல பாய் காணி போறது. எலெக்ஷன் முடிஞ்சோட இன்னும் இருக்கு இன்னும் காலம் மனுஷன் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு. இப்ப பணம் இருந்தா தான் வாழ்க்கை, பணம் இல்லைன்னா 10 பைசாக்கு மரியாதை இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் நாடாட்டு கிளம்புனா என் பொண்டாட்டி எறடா பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. நம்ம பொண்டாட்டியா? நம்மளோட எல்லாவற்ற பீஸா இருந்தா நம்ம பொண்டாட்டி சொல்லுவேன், கிளட்டு பொண்டாட்டி ஓ பொண்டாட்டியான்னு கேட்பேன். அது நம்ம பொண்டாட்டிதான், அண்ணன் தம்பி தான். நாடாட்டு கிளம்புற பொண்டாட்டி சூட காமிக்கிறது, சுடுதண்ணி காய வச்சு குளிக்க வச்சா. இந்த முதுகுல சோப்பு போட்டா எப்படி இருக்கும்? பாறைகல் மாதிரி பறந்த முதுகு, பணப்பாறை பாறைகல் மாதிரி சோப்பு போட்டு சூட காமிச்சு நல்லபடியா வீட்டுக்கு நாடகத்துக்கு போயிட்டு நல்லபடியா வாங்கன்னு அனுப்பி விட்டா. நாடகம் இருந்தா நாடகம் இருக்கனால ஒரு 4 நாளைக்கு முன்னால நாடகம் இல்லை. சரி அவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா. எப்படி எல்லாம் பொடியமான மாதிரி எதுக்கு சாக இல்ல காசு இல்ல கை தட்டுற பார்த்தா அந்த குடும்பத்துக்கு பொண்டாட்டி மாதிரி ஆகிட்டா. பொண்டாட்டினா புரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இப்ப மாறிடுச்சு. ஊர்ல பெரிய ஆளா இருப்பேன் நான். சரி பார்த்தா இங்க நான் சொல்றதுன்னா நீங்க சொல்லுவாரு. அங்க போய் பார்த்தோம்னா வீட்டுல பாத்திரம் கழுவுறமா நாலு நண்பர்கள் ஒண்ணு சேர்ந்து. சரி 4 பேர் நண்பங்க ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. சரி இந்த 4 பேர்ல 3 பேர் சொல்லியிருக்கேன் என் பொண்டாட்டில இமுச பிடிச்ச முட்டாடா அப்படின்னு. இன்னொருத்தான் சொல்லிருக்கேன் என் பொண்டாட்டில குடியிருக்க முடியாது மறந்து வச்ச கொண்டுவா. இன்னொருத்தான் சொல்லியிருக்கேன் ஐயோ ஓ பொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படித்தாட்டா அப்படின்னு. அதுல ஒருத்த மட்டும் கொஞ்சம் கௌரவமா சொல்லியிருக்கேன். எப்படி என் பொண்டாட்டில நான் சொல்றதாட்டா கேப்பா அப்படின்னு. நான் எழுதா எடுப்பான் குடுனா கொடுப்பான்னு சொன்னோம்னா 3 பேர் யோசனை பண்ணிட்டேன். 4 பேர்ல ஓம் பொண்டாட்டி தங்கமா அமைச்சிருக்கடா அப்படின்னா உன் வீட்டுக்கு வாரண்டான்னு 3 பேர் சொல்லியிருக்காங்க. சரி இவன் நீங்க எப்போ வர வேணாம், ஏன்னா இவன் பொண்டாட்டி அடி வாங்கல இவனுக்கு தானே தெரியும். நீங்க எப்போ வர வேணாம் வர வேணாம் சொல்லிட்டு இவங்க ஓயாம கேட்கவும் ஒரு நாள். சரி சொல்லியிருக்காங்க பொண்டாட்டி போய் கிண்டி கதறி சொல்லியிருக்காங்க. இப்படி உன்னை கும்புரண்டி நண்பன் இங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் சொல்றேன் நீ கேளு. அப்படிதான் பொண்டாட்டி அவ கண்டிஷன் உனக்கு 3 தடவை சான்ஸ் அப்படின்னு சொன்னா நண்பர்களை வர சொல்லியாச்சு. சரி
விருந்தாளி போயினா அப்படியே ஆத்தி நண்பைக்கு வந்து தண்ணின்னு கொடுப்பாங்க. ஆமா சாப்பிட சொன்னா அவங்க சோறுலாம் சமைச்சு ரெடியா இருக்கு. 3 பேரும் உட்கார சொல்லியாச்சு. சரி இலை போட்டாச்சு, கூட்டு பொரியல் வச்சாச்சு, சோத்தை போட்டாச்சு. சரி குழம்பு ஊத்தியாச்சு. சரி புரிஞ்சு சொல்றாரு கொண்டாச்சு. அது என்னடி குழம்பு வச்சிருக்கா பயிரும் ஒண்ணு அப்படின்னு ஐட்டுக்கு நம்ம விடலாம் ஒண்ணு அப்படின்னு என்னடி குழம்பு வச்சிருக்கா உப்பு முள்ள ஒரு மஞ்சள் முள்ள ஒண்ணு அப்படின்னு இருக்கா. அடுத்த ஆட்டுக்கா என்ன கேரத்து போட்டிருக்கா அது என்ன ஆச்சு என்ன வச்சு மூணாவது அதற்கா ஏதோ மூணாவது விஷம் விஷம் மாதிரியே இருக்கு. என்ன மயில் விஷம் வீட்டுல நடந்த ஒழுங்கா மூணாவது 3 அப்படின்னு சொல்லியிருக்கா. 4,000 மறந்துடாங்க. என்ன சாப்பிட்ட 7,000 மணி பேசுறீ அது இப்படி முளைச்சிருக்கு. 4,000 ஐயாவோட பார்த்து சோத்து பணியை குழம்புல தூக்கி பிடிச்ச கரையில கொட்டி சாப்பிட வந்தீங்கன்னா ஓடி போயிட்டேன். ஏன்டா எங்க பொண்டாட்டிலாம் தேவை ஓ பொண்டாட்டியில சோத்து பண்ண தூக்கி தலையில ஒட்டுறாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கால சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எல்லாரும் வெளியில வரை இருந்து சரியா 3 மணிக்கு நாடகத்தை முடிச்சிருவோம். 3 மணிக்கா சொல்லுங்க. ஓஹோ போய் முடிச்சு காசு வாங்கி ஆனா அந்த 70 ரூபாய் பணத்தை கொடுங்க. எதுக்கு நானும் அந்த காசை வேணும் 2 மணிக்காப்பா நான்லாம் ரொம்ப அவதிப்பட்டு துன்பப்பட்டுட்டேன். நாடகத்தை சம்பாதிச்சு உண்மையிலே நான் நாடகத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நாடகத்தெல்லாம் சம்பாதிச்சு வீடு வாசலாம் கட்டி இடத்த பிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா வீடு பூசி இருந்துச்சு. ஒரு பக்கம் வீடு பொறிஞ்சிருந்துச்சு. போய் சாதம் பார்க்கறேன் ஒரு சாமி பார்க்கறேன் போய் சாமி பார்த்தேன். சரி நானே வீடு நல்லா தான் சம்பாதிச்சேன் வீடு பொரியுது அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டா தம்பி நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. நாடகத்துல பக்கம் நடிக்கிறேன். சரியா வீடு பொரியத்தான் செய்யுங்க அதனால பயன்கள் காசு தங்குது வரி கொடுக்கல திட்டுக்கிட்டே கொடுப்பாங்க. முட்டை போயிரு கட்சி அடிக்க போல கலைய கோயில் வழி போல திட்டுக்கிட்டே கொடுக்க காசு மசிர. நீ இப்படி பேசுற தம்பி அன்னைக்கெல்லாம் தோரமுத்தில ஆர்டர் படல 12 லட்சம் ரூபா. 12 லட்சம்னா லேடிஸ் எத்தனை 20 லேடிஸ் 22 லேடிஸ் 22 லேடிஸ் 10 மணிக்கு ஆரம்பிச்சா 1 மணிக்கு முடிஞ்சு 12 லட்சத்தை கொடுத்து நம்ம அதை வெறும் மாதிரி 12 லட்சம் போச்சு. அந்த விடியில வர கொட்டை ஏற கத்துறான். ஒரு 50 ரூபா 60 ரூபா விடணும். என்ன அவன் வந்தா 20 ரூபாய்க்கு மட்டும் அங்க விடியில வர பாவம் கத்துறாங்க. உங்களுக்கே ஒரு மனச்சாட்சி இல்லையா? முத மாதிரி கிட்ட காசு எடுப்பெல்லாம் ஏற்றி போங்க. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு பேரன் வாழ்ந்த பெரியோர்களே மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறிபெருகு விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலா நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கின்ற இந்த நாடகத்தை காண்பதற்காக வருகின்றிருக்கின்ற அத்தனை நாடக ரசிகர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு ஏன்னா ஒரு ஆளையும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு நம்மளே வீட்டுக்கு அடிக்கடி நம்ம காலையில வீட்டுக்கு பார்த்தா 10 மணிக்கு தான் போறோம். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிருக்கு 9 மணிக்கெல்லாம். அதே மாதிரி அவங்க பள்ளிக்கூடம் விட்டு போற நேரத்துக்கு முன்னால நம்ம கிளம்பி வந்துடுறோம். இப்படி 6 மாசம் போய் எங்க என் மக என்ன அப்பா தம்பி அப்பா அடையாளம் தெரியாம 6 மாசமா அப்படி போனா எப்படி அந்த பிள்ளைங்க குழப்பிடும். அதனால எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை நிறைய ரசிகர் வந்திருக்கீங்க. அத்தனை ரசிகர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அவர்கள் எல்லாம் அனைத்து ரசிகர்களை வருக வருக என வரவேற்றுக் கொண்டு மற்றும் எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற என் நம்பியெல்லாம் எல்லாரும் நல்லா படிங்க. ஆத்தா சொல்ற கேட்டுக்கிட்டு நீங்க டீ சாப்பிட ஒன்றும் அவசரம் இல்லை. டீ சாப்பிடலாம் அறுத்து கும்பிச்சுறேன். நீங்க டீ சாப்பிட நான் பேச்சுல குடிச்சேன் தண்ணிலாம் போட்டேன்னு நாடாத்தையே கெடுத்துருவேன். விட்டுட்டு அந்த பழக்கத்துல அறுத்து கும்பிச்சுறேன். ஏன்னா உண்மையிலே தம்பியெல்லாம் உங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு கும்பிடுறேன். படிக்க பிடிச்சா படிங்க, பிடிக்கலைன்னா 4 ஆட்டுக்குட்டியை வாங்கி மேய்ங்க. ஆத்தா பண்ணி போட்டு தொந்தரவு அப்படியே பாவம் லோனு காசு சிட்டை காசு கோடுமணி காசு மண்ணு ஏற்றுனது சல்லி ஏற்றுனது பொம்பளை பிள்ளைன்னு தான் சொன்னேன். நான் வளர்த்த ஆத்தாக்கா
அதுல செல்ல எவ்வளவு கண்டுபிடிச்சா தெரியல உட்கார ஒளிய செல்லுதான்டா நல்ல கதையாக பயணிகளுக்குலாம் ஒரு பைக் வாங்கி கொடுத்தா அவன் காலத்தை ஓட்டினா என்ன பிராந்தி பட்டு வாங்கி கொடுத்தா அவனுக்கு அது செல்லு வாங்கி கொடுத்தா போது புருஷன் வீடு தேடி வந்துருவேன் செல்லு அப்படி காலம் அப்படி வந்துருச்சு சரி சொல்றேன் எல்லாரும் நல்லா படிங்க நீங்க எல்லாரும் நல்லா குடிங்க ஐயா எல்லாரும் குடிச்சு குட்டி வைக்கிறா போங்க ஐயா அதுக்கும் ஆமாவா ஆமா அதனால பிராந்தி பாட்டுல விலை குடிக்கிட்டு இருக்கு 10 ரூபாய் பாட்டு கொடுத்தா 10 ரூபாயா எப்பவும் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தா மாட்டில் பொத்துக்கிட்டு கொடுத்துட்டு எங்கிட்ட போய்க்கலாம் போய் நம்ம குடிச்சிட்டு போவேல எவன்டா உன்னுடைய பாட்டில் கொடுக்குறது வாங்கின விலையில கொடுத்தாத்தே அந்த 10 ரூபாய் அதை கொடுத்த வீடியோ பண்ண பாட்டு காசு வாங்க அவனை கட்டு கேஜி இருக்கு சட்டை ஆட்டோ செட்டிலா நடந்திருக்கும் போல எதுவும் நடந்திருக்கும் போல நாளை எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அல்லாஹ்வை கேட்டு நல்லா படிங்க எல்லாரும் சந்தோஷமாக கம்பீரா வண்டியில போறோம்னா தயவு செய்து உங்களை கும்பிடுறேன் பொறுமையா போங்க ரொம்ப கவனமா போங்க ஐயா மனுஷன் சொல்லு நம்ம சரியாத்தான் போவோம் எவனா வந்து முட்டிட்டு நோத்தா நீ தாண்ட இடம் விட்டு சொல்லுவேன் அதனால ரொம்ப கவனமா இருங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எனதே துவங்க நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டா ஹலோ கொஞ்சம் வாருங்க என்ன மைச்சர் கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி அருகிறார் கருணாக முருவெடுத்து கருமாறி அருள்கிறார் அகிலகிலே முண்டகே கண்ணியம்மா மாங்காடு தனிவாலும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டே
பெண்கள் நல்லா கை தட்டுங்க. புருஷனை மட்டும் முதுகுலே போட்டு குத்துறீல்ல, நங்கு நங்குன்னு நங்கு நங்குன்னு நங்கு நங்கு எனக்கு சங்கு சங்குன்னு முதுகுலே சங்கு சங்குனா நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க. ஏன்னா கை தட்டினாத்தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். கை தட்டினாத்தான் பிரஷர் குறையுதான். இது பிரஷரா? பிரஷர் இல்ல, பிரஷர். பிரஷரா? அப்ப இருந்துச்சு பிரஷர், நல்லா இருக்கு. இப்ப என்னன்னோ காரணத்துல ஒரு மது நமக்கு தெரியுது இல்லை. ஆனா நல்லா கை தட்டி உற்சாகப்படுங்க. ஏன்னா கை தட்டினா பிரஷர் குறையும். மனுஷன் பருத்தே கிடக்கும்னா இடுப்பை கெடுக்கும். ஆமா. உட்கார்ந்தே இருந்தோம்னா காலு மர மரன்னு காலு சூ வரைக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரன்னு இருக்கும். ஆமா. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? 800 ரூபாய் ஜாக்கெட் மட்டும். 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு அது புருஷன் அம்புட்டு வேலிக்கிற வெட்டி வெயில்ல கடந்து கவுசர்ல 32 ஓட்டை இருக்கு. அவங்க பார்த்தா குழுப்பு சேலை கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து பொம்பளை எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம ஊர்ல எனக்கு காப்பு கட்டிட்டு அந்த 8 நாளைக்கு கும்மி விட்டுவாங்க. எப்படி அப்படி தன்ன பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய. ஐயா இங்க இல்ல, நீ சண்டை எடுத்து விட்டு போயிடாம அட கும்மி ஒட்டியில ஒரு பேசிக்கலாம். நீ என்ன செருப்படி வாங்க வச்சுக்க. நீ எட்டி பார்க்க பார்த்தா எனக்கு அவசியம் அறிவு. அதான் இங்க உள்ள அம்மல ஆந்திய பேசிக்கிறது. கும்மி ஒட்டியில பொம்பளை இருக்கு பெரிய பொல்லாத புருஷன் கொட்டுக்கடி பெரிய இதான் பண்ணேன். நம்மால ஆம்பளையால் இடை நுழையாம அவங்க போட்ட கத்திக்கு கன கன கனன்னு இருக்கு. நல்ல சிவத்த பொம்பளையா இருக்கு, யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல இவங்க அவன் போட்ட கத்திக்கு கடைக்கு போயிருக்கு. அப்படி அதோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் சுத்தி விடுவா. அதோட அடுத்துக்கிட்டு மண்டையை ஓட்டிட்டு முளைப்பாரி நடுவும் ஓட்ட கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கு, வேப்பங்க ஒரு பக்கம் கிடக்கு. பூஜாரி வெறு மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி போட்டான் அப்படின்னு. அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிப்பாங்க. அது மாதிரி இல்லாம கரெக்டா தெளிவா சொல்றீங்கள. எப்படி அது நம்மள அந்த வேலை பார்த்துக்கோம்ல. அமைதியா இருந்து நாடகத்தை ரசிக்கணும். ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். என்ன உள்ள 7000 8000 10,000 உள்ள கிடக்கு. அதுல உள்ள பெரிய பெரிய டிக்கெட்லாம் உள்ள கிடக்கு. ஆனா நம்மளே போட்டு அறுத்து கும்பிட்டா உங்களுக்கு கடுப்பாயிரும். புளியல் மாதிரி வந்து போட்டு அறுத்து கும்பிக்குவேன். இந்த பொம்பளை அதை சிரிக்கிற பார்த்தா அப்படித்தான் இருக்க மாட்டேன். பையன் துணியை குடிக்கும் அவன் ஆளை பார்த்தியாடி அப்படியே நின்றுக்கிட்டு நெல்லிராஜ் அப்படியே ஊர்ல எல்லாம் திண்டிருப்பேன். உழவு மாடி ஒரு நாளும் நாங்க சம்பாதிச்சு இந்த காரை வாங்கி கொண்டு வீடு நாங்க வர்றோம்னே அன்னைக்கெல்லாம் கோமாளி வந்துட்டு ஒரு ஆள் கேட்கிறேன் வெற்றி குதி எப்படா வர சத்தியமா நடந்தா நான் போய் அன்னைக்கு வந்து கோமாளி வந்துட்டு பப்புக்கா தம்பி நீங்க நடக்கிற போது குழந்தை போது அந்த நீண்டானா சொன்னா அன்னைக்கு ஒரு ஊர்ல போய் பிடிச்சேன்னு சொன்னேன். அவர் சொல்லவும் நானு கோமாளி வந்துட்டு நம்ம சொல்லிட்டு உள்ள போயிட்டு டான்ஸ் ஆட பிள்ளை வச்சேன். சரி அந்த பிள்ளை ஒரு ஏரியா உள்ள போயிட்டு வெளியே வந்துருமாங்க. அது 12 மணிக்கு வர்ற வெளியம்மாவை 11 மணிக்கு வர சொல்லிட்டேன். அது ஆதி பராசக்தி பாங்கான பூங்கா ஒரு பூங்கா
இல்ல நீ உள்ள வச்சு நாரதரை வளர்க்கணும். நாரதர் புராணத்தை எதிர்பார்க்கிறார். அப்புறம் பாருங்க 1 மணிக்கு என்ன வர்ற நாரதரை 12 மணிக்கு வளர்க்குது. 12 மணிக்கு நாரதர் நாராயணன் செத்து 8 வருஷம் ராஜபாட்டை வர சொல்லியா அப்படின்னு. சரி ராஜபாட்டை வர சொன்னா 1:30 மணிக்குலாம் ராஜபாட்டை வருது. அவர் 1:30 மணிக்குனா சம்போ அம்மா போயா உள்ள போயா என்னென்ன எல்லாரும் வர சொல்லியே எல்லாரும் போக சொல்லியே என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒண்ணு தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துட்டு அதனால வர குடியார உதவி அவன் கேட்ட 2 மணிக்கு நான் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யார கட்டுற நாடகத்தை முடிச்சு நான் சொன்னேன் ஐயா அந்த வெள்ளையும் ஜனமா இருக்காரு அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டேன். நான் அன்னைக்கு அவன் பக்கத்து இருக்காருன்னா போடா வெள்ளையும் சொல்லி கிளம்பிட்டேன். அன்னைக்கு போட தெரியும். அப்புறம் போய் கோயில போய் கெஞ்சி கேட்டு எனக்கு பாட்டு போயிடுச்சு காசை வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இடையில சொல்றேன்னா ஒன்னும் புண்ணியம் இருக்காது 10 பைசா புண்ணியம் இருக்காது. இந்த ஊருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. சோறு இங்க வந்துட்டு அவன் பண்ற அம்பக்கு தான் வரி கொடுத்தாலும் செவனேன்னு இருப்பான். ஊருக்கும் அது எந்த சம்பந்தம் இருக்காது. அவன் பண்றத டான்ஸ் அந்த பிள்ளை பண்ணணும்யா பேசியா ஆட்டி புடிச்சு சும்மாயா அம்மா நான் சொல்ல நாடகம் ஓஹோன்னு டீ வாங்கி கொடுக்க ஒரு இதுக்கு ஆகாது. நல்லா இருக்கு நாடகத்தை கெடுத்து குட்டியத்தில் ஆக்கி அதான் முன்னாலே சொல்லி அதனால அமைதியா இருந்து நான் மத்தார் மாதிரி எல்லாம் போட்டு ஆரம்பித்து குடிக்க மாட்டேன். 12:15 12:20 வள்ளியை மாட்டேன். ஏன்னா நேரம் ஆரம்பிச்சு லேட்டுட்டேன். லேட்டுன்னு சொல்லப்படா காலதாமா லேட்டுன்னா செத்து போனது அர்த்தம். காலதாமா தான். அதெல்லாம் ஏன் காசு வாங்குறாங்க அந்த ஆளுகளை வெளியே தள்ள நம்மளே போட்டியா இது அவங்க காலையில காசு வாங்கி போறதுனால அவங்க நேரத்துக்கு அவங்க வர சொல்லிடுவேன். யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லாமே நல்ல நல்ல